கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கின முதல் இந்திய நடிகை இவங்க தானாம். இத்தனைக்கும் அந்த படத்தில் இவங்க பாலியல் தொழிலாளியா நடிச்சிருக்காங்களாம். அந்த படம் பாலியல் தொழிலாளியா நடிச்சு விருது வாங்கின அந்த நடிகை யார்? லோ பட்ஜெட்ல மிக மிக சாதாரணமா எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் சினிமா வசூலை வாரி குவிச்சதோட விளைவு 5 மொழிகள்ல ரீமேக் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த படம் ஆஸ்காருக்குள்ள போயிருக்கு. அந்த படம் எது? சமந்தா தன்னோட இன்ஸ்டால ஷேர் செஞ்ச அந்த போட்டோ கங்கனா ரணாவத், அன்சிகா, பார்வதின்னு பல பிரபலங்களை லைக் அண்ட் கமெண்ட் போட வச்சிருக்கு. நடிகைகளே பார்த்து பாராட்டுற அளவுக்கு சமந்தாவோட போட்டோல அப்படி என்னதான் இருந்துச்சு? அந்த போட்டோ எது? அது இது எதுன்ற எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகன். கேன்ஸ் பட விழாவில் இந்தியாவை சேர்ந்த அனசுயா சென்குப்தா சிறந்த நடிகைக்கான விருதை ஜெயிச்சிருக்காங்க. கேன்ஸ் பட விழாவில் அன்சர்டன் ரெக்கார்டு பிரிவுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. தி ஷேம்லெஸ் படத்தில் நடிச்சதுக்காக இந்த விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. இந்த விருதை வாங்குற முதல் இந்திய நடிகை இவங்க தான். டெல்லி விபச்சார விடுதியில போலீஸ்காரங்களை கத்தியால குத்திட்டு தப்பிச்சு ஓடுற பாலியல் தொழிலாளியோட பயணத்தை எடுத்துரைக்கிற விதமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க இப்போ அடுத்த அப்டேட்டுக்குள்ள போலாம். போன வருஷம் டிசம்பர் மாசம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற படம் பார்க்கிங். இந்த படத்துல ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியா இந்துஜா நடிச்சிருந்தாலும் MS பாஸ்கரோட ரியாலிட்டியான நடிப்பை எல்லோருமே பாராட்டினாங்க. இந்த பார்க்கிங் படத்தோட திரைக்கதையை ஆஸ்கார் விருது அமைப்போட நூலகத்துல அதாவது லைப்ரரியில வைக்க போறாங்களாம். இது மூலமா சினிமாவை கத்துக்கிற உலக திறமைசாலிகள் இந்த திரைக்கதையை படிக்க சான்ஸ் இருக்காம். சமந்தா பத்தின அடுத்த அப்டேட் இதோ. என்னதான் அடிக்கடி உடல்நல குறைவால சமந்தா பாதிக்கப்பட்டாலும் எப்பவுமே சோசியல் மீடியாக்கள்ல ஆக்டிவா இருப்பாங்க. சமீபத்துல சமந்தா தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டோ ஒண்ணு பதிவிட்டு இருந்தாங்க. அந்த போட்டோல சமந்தா ப்ளூ கலர்ல பிராலெட் டாப்ஸையும் நெட்டட் பேண்டையும் அணிஞ்சு இருந்தாங்க. இந்த போட்டோவை பார்த்துட்டு பிரபல நடிகைகள் பாராட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, சமந்தா ஜிம்ல தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ட்ரைசிப்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வந்ததை அந்த போட்டோ தெல்ல தெளிவா எடுத்து காட்டினது தான். குறைக்கு சமந்தா வேற மேலும் ட்ரைசிப்ஸ் ஷேப் ஸ்பின்னர்னு பதிவிட்டு இருந்தாங்க. இன்ட்ரோல சொல்லாத அடுத்த அப்டேட் இதோ உங்களுக்காக. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது சுமார் 11 வருஷத்துக்கு அப்புறம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் பிரீத்தி ஜிந்தா கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த விழாவில் அவங்க அணிஞ்சிருந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட விலை ரூபாய் 5.5 லட்சம். ட்ரெஸ்ஸை பின்னாடி பார்த்தா ட்ரெஸ்ஸில் பாதிய காணும். இதுக்கு 5.5 லட்சம் செலவாகி இருக்கும். டூ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த 4 அப்டேட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.